ஓம் சரவணபவ. மறுவரசன் மீடியா சேனலில் வர்ற பதிவுகள் எல்லாமே, நான் போடுற ஒவ்வொரு பதிவுகளுமே உணர்வுபூர்வமாக என் வாழ்க்கையில் உண்மையாக நடந்த முருகனுடைய அற்புதங்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு பதிவிலையுமே என்னுடைய ஆத்மார்த்தமாக என் மனசுலேருந்து வர வார்த்தைகளை தான் நான் பதிவிட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய முருக பக்தர்கள் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முருக பக்தராக இருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு, நான் சொல்கிற அதுவும் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த அற்புதத்தை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பதிவிலுமே முருகன் எப்படியெல்லாம் அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்துறாரு, அதுவும் உண்மையாக நம்ம ஒரு சினிமா படமோ கதையோ எதுவுமே நம்ம ஒரு கதையாக கற்பனையாக நம்ம சொல்லவே இல்லை. உண்மையாக நம்மளுடைய வாழ்க்கையில் உணர்வுபூர்வமாக நம்மளோட கலந்து அந்த தெய்வமானது முருகப்பெருமான் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் திருவிளையாடல் பண்ணுறாரு அப்படிங்கிறத தான் நான் ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் முருகன் ஏராளமான அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்பார். கண்டிப்பாக அந்த முருக பக்தர்களுக்கு தெரியும் அவங்க வாழ்க்கையில் முருகன் எப்படியெல்லாம் அற்புதத்தை செய்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவங்க உணர்வுபூர்வமாக அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. அதை நானும் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ என் மூலமாக இப்போ ஒருத்தங்க இருக்காங்க. நான் அதை தான் இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு பழக்கப்பட்டவங்க எங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல டைப்பு. அவங்க பார்த்திங்கனாக்க ரொம்ப அதிக ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ரொம்ப நான் எதனாலும் என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, உங்கள்கிட்ட எதனாலும் நல்லது கெட்டதை கேட்டால் நீங்கள் கரெக்டாக சொல்வீங்க, அதுபோல் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதையாக எதனாலும் கேட்டு செய்வாங்க. அவங்க வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா சொந்தமாக கார் வச்சுருக்காங்க. ஆனால் வாடகைக்கு ஓட்டுறாங்க. அதை போல் வாடகைக்கு ஓட்டி அதில் வர வருமானத்தில் தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த அக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப புலம்புனாங்க. எப்படின்னா கார் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு மாதத்துல ஒரு 10 சவாரினாலும் அவங்க வெளியில் லாங்லலாம் போனால் தான் அவங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு அந்த மாதத்த அவங்க ரன் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் உள்ளது தான். பேங்க் டியூ இருக்கும், நகைக்கு ஏதாவது வட்டி கட்டுறது இருக்கும், இல்லை அவங்க மகளிர் குழுவில் வேறு இருக்காங்க, அதில் ஒரு 4000 5000 பணம் கட்டணும். அப்படிங்கக்குள்ள அவங்க போயிட்டு அந்த சவாரியெல்லாம் போயிட்டு அந்த மாத வருமானங்கிறது வந்தால் தான் அவங்க இந்த டியூவெல்லாம் எடுத்து கட்ட முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் கண்டினியூவாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லாங் ட்ரிப்பெல்லாம் இல்லை, ரொம்ப சவாரி போகலாங்கக்குள்ள அவங்க அந்த 2 மாதத்தை அவங்க எப்படியெல்லாம் சரி பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெளியில எல்லாம் கடன் வாங்கி இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் சொல்லி இப்படியே நாங்கள் வெளியில் வாங்கியே இந்த 2 மாதத்தை கடன் வாங்கி தான் நாங்கள் சமாளிச்சுக்கிட்டோம். எங்களுக்கு வருமானமே வரவே இல்லை. வருமானம் வந்தால் தானே நாங்கள் இந்த கடனை எல்லாம் அடைக்க முடியும். ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் கூட அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறது எப்படியெல்லாம் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் கொடுத்தேன். அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவங்க பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுவாங்களே தவிர முருகன்கிட்ட அவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஈடுபாடாக அவங்க கும்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க விநாயகரோட பக்தியாக தான் இருப்பாங்க. விநாயகர் வழிபாடு செய்வாங்க, சங்கடகர சதுர்த்திக்கெல்லாம் போவாங்க. ஆனால் முருகருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் அவங்க விரதம் இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன வார்த்தை பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் முருகனை நீங்கள் கும்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் முருகனை தொடர்ந்து கும்பிடும்போது உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். வருமானம் வந்தால் தானேங்க அவங்க கடன் அடைக்க முடியும் அப்படின்னு அவங்க நிலைமையை சரி பண்ணுறதுக்காக நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது அப்படியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு நோட் எடுங்க. இதே தாங்க நான் உங்களுக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அதை செய்யுங்க. ஒரு நோட்டு பேனா வச்சுக்கோங்க. நீங்கள் ஓம் சரவண பவன் உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டுக்காருக்கு வருமானம் வரணும். அவங்க எப்படி சவாரி லாங் சவாரி கேட்குறாங்களோ, உங்களுக்கு எப்படி வருமானம் வரணும்னு கேட்குறீங்களோ, நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்காருக்காக, ஏன்னா அவர் எழுதணும்னு இல்லை, நீங்கள் கும்பிடுற ஒவ்வொரு பலனுமே உங்கள் வீட்டுக்காரு, உங்கள் குழந்தைங்க, உங்கள் குடும்பம் எல்லாருக்குமே பொதுவாக தான் அது சேரும். அதனால் வீட்டில் இருக்க பெண்கள் நம்ம கும்பிடுறதுல தான் நம்ம குடும்பத்தோட சிறப்பே இருக்குது. அதனால் நீங்கள் ஓம் சரவண பவன் தொடர்ந்து எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் பெருகும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொல்லும்போது அவங்க இதை எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கலை. நம்ம சொல்கிறத நம்ம சொல்லணும்லங்க. அதை தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ இடையில கூட பார்க்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்க, நான் அது போல் எழுதிக்கிட்டு இருக்கேன், இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு வருமானம் கொஞ்சம் சவாரியெல்லாம் வெளிலலாம் அவங்க சவாரின்லாம் சொல்லுவாங்க, வெளியிலலாம் வாடகைக்கு நிறைய பேர் எடுக்கிறாங்க,
கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி பரவாயில்ல சந்தோஷம். ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது செவ்வாய்க்கிழமையில போய் முருகனோட வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ரொம்ப நம்பிக்கையோட அவங்க முருகர் வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க. உண்மையிலே அவங்க இன்றைக்கி அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வருமானம் பரவாயில்ல, எங்களுக்கு வருமானம் தொடர்ந்து வருதுங்க. நான் ஓம் சரவண பவன்னு எழுதினேன். அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் பாருங்கள். அதோடு பார்த்திங்கன்னா, அவங்களும் திருச்செந்தூர் போயே ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்படின்னா திருச்செந்தூர் போனால் கண்டிப்பாக தலையெழுத்து மாறும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும். நாங்களும் போய் திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கும் ரொம்ப ஆவலாக இருக்குது. முருகனை பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னேன். இப்போ மகளிர் பணம் எல்லாருக்கும் ஊக்கத்தொகை 5000 போட்டாங்க பாருங்கள். அது அவங்களுக்கும் ஏறுனுச்சு. அப்போ அதில் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியோடு நாங்களும் திருச்செந்தூர் போக போகிறோம், முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரோன்னு சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க பாருங்கள். உண்மையாக இந்த ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாம் லாங் ட்ரிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போகிறது. ஏர்போர்ட்டு சவாரியெல்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு 4000 4500 கிட்ட வாடகை வரும். அப்படி ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு போனாலே அவங்களுக்கு அந்த மாதத்தை சமாளித்து கொஞ்சம் கடனே குறைக்கிற அளவுக்கு வருமானம் வரும் பாருங்கள். அந்த மாதிரி ட்ரிப்பு எல்லாம் லாங் ட்ரிப்பாகவே அவங்களுக்கு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது எல்லாமே முருகன் எங்களுக்கு வாழ்க்கையில் நடத்தினது தாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்ன இப்போ அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மனவேதனை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கணவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடிப்பழக்கமும் அவங்கள்ட்ட இருக்குது. அதுதான் சொல்லி ரொம்ப இன்றைக்கி கூட காலைல கவலைப்பட்டாங்க. இவ்வளோ தூரம் செஞ்ச முருகன் கண்டிப்பாக அதையும் சரி செய்வார், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறதும் அதே தாங்க. உங்களுக்கு இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு வரணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஓம் சரவண பவன்னு தொடர்ந்து நீங்கள் ஒரு நோட்டு புக் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் எழுதுங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை அந்த முருகன் வழிபாடு செய்யுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்குது, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக அதை நீங்கள் 1 நாள் 2 நாள் செய்யாதீங்க. தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச அளவு பக்கம் பக்கமாக நோட்டாக வாங்கி ஓம் சரவண பவ எந்த அளவுக்கு உங்களால் எழுத முடியுமோ உங்கள் வாழ்க்கையில் எழுதிக்கிட்டே இருங்க. நம்மளுடைய பாவக்கணக்குகள் எல்லாமே கழிஞ்சு நமக்கு முருகன் நமக்கு அருள் செய்வார். நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும். இது ஒன்று தான் எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை. இப்போ நான் இருக்கேன்னு வச்சிங்களேன், எதையுமே நம்பிக்கையாக நம்ம செஞ்சால் மட்டும்தான் அது நமக்கு முழு பலனை நமக்கு கொடுக்கும். என்ன இதை எழுதுனா நமக்கு கிடச்சிருமா அப்படின்னு ஒரு ஒரு அலட்சியமாக அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த ஓம் சரவண பவ 6 எழுத்து மந்திரம், முருகப்பெருமானுடைய மந்திரம். அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக உங்கள் வாயாலையும் நீங்கள் உச்சரிச்சிட்டே இருக்கலாம். ஓம் சரவண பவன் சொல்லிக்கிட்டே இருங்க. அதே போல் ஒரு நோட்டு பேனாவை எடுத்து வச்சு உங்களுக்கு வேலை கிடைக்கணும், அது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு 6 மாதம் தொடர்ந்து எழுதுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு நீங்கள் உங்களால் போக முடியும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் தான் ஓம் சரவண பவ. இதை நீங்கள் தொடர்ந்து எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். முருக பக்தர்கள் அனைவரும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.